கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒரு ஒரு பொதுவான ஒரு டாப்பிக்கை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய சப் டாபிக்ஸ் வரும். ஸோ இது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. நான் இதுக்கு கொடுத்த தலைப்பு என்னென்னா, ஒரு கிறிஸ்டியனும் அவனோட எமோஷன்ஸும், அதாவது ஒரு கிறிஸ்தவனும் அவனுடைய உணர்ச்சிகளும். நம்மளுடைய மனுஷங்களுக்கு பலவிதமான எமோஷன்ஸ் இருக்குது. கோபம், சிரிப்பு, அழுக, பெருமை, வெறுப்பு, துக்கம், இந்த மாதிரி பலவிதமான எமோஷன்ஸ். அதனால் முகத்தில் அந்த எமோஷன்ஸை காட்டுறதுக்கு சொல்லுவாங்க, நவரசத்தையும் முகத்தில் காட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பொதுவான ஒரு மொழி இருக்கும். அகத்தில் இருக்கிறது தான் என்ன தெரியும், முகத்தில் தெரியும். ஸோ உள்ளானது எப்படி இருக்கோ அதுதான் எமோஷனாக நம்மளுக்கு வெளிப்படும். ஸோ இந்த எமோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது உணர்ச்சிகள் என்பது கிறிஸ்தவத்துக்குள்ளாக நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு எமோஷனுமே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வச்சு நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு உணர்ச்சியிலையுமே கிறிஸ்தவம் கலந்துருக்கணும், கிறிஸ்து கலந்துருக்கணும். அப்படி நம்மளோட எமோஷன்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நம்முடைய உணர்ச்சிகளை நம்ம எப்படி பிரதிபலிக்கணும் அப்படின்றத வேதத்தின் நிலையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற உணர்ச்சி என்னென்னா நகைப்பு அல்லது சந்தோஷம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நகைப்பு. வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கி 3வது அதிகாரம் 4வது வசனம். அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. நகைக்க என்ன இருக்கா, ஒரு காலம் உண்டு. வேதம் நகைக்க கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னு வசனம் வரும். உடனே சிரிக்கவே கூடாதா அப்படின்னா அப்படி இல்லை, சிரிக்கணும். சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கா, ஒரு காலம் இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த சிரிப்பு, இந்த நகைப்பு அப்படின்றது மனுஷங்களுக்கு ரொம்ப இயல்பாக வரக்கூடியது. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை கேட்டால் நம்மளுக்கு என்ன தானாக வரும், சிரிப்பு தானாக நம்மளுடைய உள்ளத்துலேருந்து வரும். ஆனால் இந்த சிரிப்பு ஒரு கிறிஸ்தவன் இடத்துல எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதலாவது, நம்ம எந்த இடத்துலலாம் சிரிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்து, அடுத்து நம்ம எங்கே சிரிக்கணும், நம்மளுடைய சிரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு பார்க்கலாம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23 to 26. இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் அழுகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். இந்த சிரிப்பு எப்பெல்லாம் வரக்கூடாது ஒரு கிறிஸ்தவங்களுக்கு அப்படின்னா, கர்த்தருடைய செய்கைகள் நடக்கும் அப்படின்ற விசுவாச வார்த்தைகள் வரும் பொழுது அதை சந்தேகப்பட்டு நமக்குள்ளாக சிரிப்பு வரக்கூடாது. நிறைய நேரங்களில் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இந்த நிலை வந்துடும். நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக போகும்பொழுது யாரோ அதெல்லாம் கவலைப்படாதப்பா, கர்த்தர் நமக்கு செய்வார் அப்படின்னு சொன்னாலே என்ன வந்துடும், தானா எங்கே நடக்க போகுது, இந்த சிரிப்பு தானாக வரும். அதான் வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இந்த நகைப்பு வரதுக்கு காரணம் என்னன்னா, சரியான சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதது. நம்ம எந்த காரணத்தை கொண்டும் கிறிஸ்துவுக்குள்ளான எந்த விஷயத்திலையுமே அவிசுவாசப்பட்டு நகைக்கக்கூடாது. சபையில் ஒரு வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருதா, அதில் நம்முடைய நகைப்பு இருக்கவே கூடாது. அதான் சாராள் மறைந்திருந்து 3 புருஷர்கள் பேசுகிறத கேட்டுட்டு இருக்கா. அந்த 3 புருஷர்கள் சொல்லுகிறாங்க, ஒரு உற்பவ காலத்தில் நான் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராள் எப்படி இருப்பா, பிள்ளையோடு இருப்பா, பிள்ளையோடு அவள் இருக்கிறத நான் வரும்பொழுது அவள் பிள்ளையோடு இருப்பா அப்படின்னு சொன்னோடனே மறைமுகமாக இருந்த சாராளுக்கு என்ன உண்டாச்சு, நகைப்பு உண்டாச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவிசுவாச நகைப்பு இருக்கவே கூடாது. சிரிக்கக்கூடாது அப்படின்னா சிரிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு விரோதமான நகைப்பு நமக்கு அருவருப்பானது.
அது கர்த்தரின் பார்வையில் வெறுக்கத்தக்க ஒரு விஷயம், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிற ஒரு விஷயம். இப்படிப்பட்ட நகைப்பு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் காணப்படக்கூடாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அந்த வசனம் இருக்குது. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர் வயதுள்ளவனாக பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால். இந்த அவிசுவாச நகைப்பு கர்த்தருக்கு விரோதமான பகை. உலகத்தான் எப்படி வேணால் நகைக்கலாம், எதுக்கு வேணால் நகைக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவுக்குள்ளாக இருக்கிறவன் அவிசுவாசத்தினால நகைக்கவே கூடாது. அந்த சம்பவத்தில் இயேசு என்ன பண்ணுகிறார்? அவிசுவாசத்தினால நகைக்கிறவர்களை வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியே அனுப்பிட்டு அப்புறம் தான் அற்புதம் செய்கிறாரு. அந்த அற்புதத்தை அந்த வெளியே போனவங்களால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. இயேசு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போகிறாரு, இதை ஒருவருக்கும் என்ன பண்ணாதீங்க, அறிவிக்காதீங்க. நான் அவங்ககிட்டலாம் என்ன தான் சொல்லியிருக்கேன்? அவள் சாகலை, தூங்கிட்டு இருக்கான்னு தான் சொல்லியிருக்கேன். இப்போ அவள் எந்திரிச்சு உட்காந்ததை பார்த்தா என்ன தான் நினைப்பாங்க? சாகலை போல இருக்குது, நம்ம தான் என்ன நினச்சிட்டோம், செத்துட்டா அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, வெளியே போனவங்களாம் நினைக்க போகிறாங்க. ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் என்னது, இது மரித்த ஒரு ஸ்திரியை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, உயிரோடு எழுப்பியிருக்காரு. இந்த அவிசுவாச நகைப்பு என்ன தெரியுமா பண்ணும்? தேவன் அற்புதம் செய்கிறதுலேருந்து நம்மளை என்ன பண்ணிடும், விளக்கிடும். அதை நம்ம கண்கள் பார்க்க முடியாது. நீ ஏன்பா சிரிக்கிற? இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி தானே சிரிக்கிற? நடக்காது. சிரித்ததுனால என்ன பண்ண போகிறதில்ல, நீ நடக்கவே போகிறதில்ல. நீ நினச்சது உண்மைதான்ப்பா, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆமாம், நடக்காது. ஆனால் நகைக்காதிருந்தவர்கள் தான் உள்ளே நடந்த அற்புதத்தை தங்கள் கண்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நாம் அவிசுவாசத்தினாலே நகைக்கவே கூடாது. எப்பொழுது நகைக்கணும்? எப்பொழுது கிறிஸ்டியன் சிரிக்கணும்? நமக்கும் சிரிக்க கர்த்தர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். ஒரு கிறிஸ்டியன் எப்போ சிரிக்கணும்? அவன் சிரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா, அவன் சிரிச்சா அவன் சிரிக்கிறத பார்த்து மற்றவங்களும் சிரிக்கணும். எப்படின்னா, இப்போ சாராள் சிரிக்கிறா, வந்து கேட்குறாங்க, ஏன் சாராள் சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. எனக்கு 90 வயசாகுது, எனக்கு 70 வயசில் என்ன ஆயிடுச்சு, கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனால் கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினார், நீ பிள்ளை பெறுவன்னு சொன்னார். அதே மாதிரி 90 வயசான கிழவி நான் என்ன பண்ணியிருக்கேன், பிள்ளையை பெற்று எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவள் சிரிப்புக்கு அர்த்தம் சொல்கிறா. இப்போ இதை கேட்குறாங்கல்ல, அவங்களும் சிரிக்கிறாங்க. ஏன்? இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா? அப்போ என் கஷ்டத்தையும் அவரால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய சிரிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? நகைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெரியுமா? சாட்சியாக இருக்கணும். அவன் சிரிக்கிறான்னா அந்த சிரிப்புக்குள்ளாக தேவனுடைய நடத்துதல் இருக்கணும், தேவனுடைய வழியின் அதிசயங்கள் இருக்கணும். அதை கேட்குற யாவரும் நகைக்கணும், அதை கேட்குறவனும் சிரிக்கணும். ஏன்? நான் இது முடியாதுன்னு நினச்சேன், இனி நடக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இங்கே ஒருத்தன் சிரிச்சிட்டு இருக்கான்ல, அவன் சிரிப்புக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. என்னன்னா, எனக்கு முடியாது என்று நான் நினைக்கிறதை முடித்து காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறாருன்னு சாட்சிக்கு ஒருத்தி சிரிச்சிட்டு இருக்கா. அந்த சிரிப்பு எனக்கு சாட்சியாக இருக்கு. ஒரு கிறிஸ்தவனுடைய சிரிப்பு சாட்சியாக இருக்கணும் மற்றவர்களுக்கு. சும்மா சிரிக்கக்கூடாது, போகிற போக்கில் சிரிக்கக்கூடாது, அவிசுவாசத்தில் சிரிக்கக்கூடாது. நம்முடைய சிரிப்பில் ஒரு விசுவாசம் இருக்கணும், நம்முடைய சிரிப்பில் ஒரு சாட்சி இருக்கணும். அதை கேட்கிறவர்கள் மற்றவர்களும் சிரிக்கத்தக்கதான ஒரு சாட்சி நம்முடைய சிரிப்பில் காணப்படணும். ஒரு கிறிஸ்தவனுடைய சிரிப்பு இப்படிப்பட்டதாக இருக்கணும், நகைப்பு இப்படிப்பட்டதாக இருக்கணும். ரெண்டாவதான எமோஷன், ரெண்டாவதான உணர்ச்சி அழுகை. இந்த அழுகை இதுவுமே மனுஷனுக்கு தடுக்க முடியாத ஒன்று. எப்படி சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்பு தானாக வருமோ, துக்கமாக இருக்கும்போது தானாக என்ன பண்ணிடும், அழுக வந்துடும். அதை நம்மளாலே தடுக்க முடியாது. அந்த கண்ணீரில் ஒரு கெமிக்கல் இருக்கான், அது அழுதுட்டோன்னா அந்த துக்கத்தை அதை எடுத்துருமா. அதுக்காக தான் அந்த கண்ணீர் வருது. ரொம்ப துக்கமாக இருக்கும்போது பாருங்கள் அழுக வரும். அழுதுட்டா என்ன ஆயிரும், ஒரு ரிலாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப அந்த துக்கம் இருக்காது நமக்கு. அந்த கண்ணீரில் கர்த்தர் அந்த கிருபை வச்சுருக்காரு. ஸோ ஒரு கிறிஸ்தவன் எதுக்கெல்லாம் அழுகணும், எதுக்கெல்லாம் அழக்கூடாது. நம்ம பெரும்பாலும் ஒரு அழுகை எதுக்கு வரும், ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம அழுவோம். வேதத்தில் பார்க்குறோம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில்,
லூக்கா 7:13. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. இங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம். அவனுடைய குமாரன் மரித்து போயிட்டான். அந்த உடலை எடுத்துட்டு அடக்கம் பண்ண போகிறாங்க. இயேசு அந்த நகரத்திற்குள்ளாக போகும்பொழுது அந்த ஸ்திரீ அழுகிறத பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாராம்? மனதுருகி அவளை பார்த்து என்ன சொல்கிறாரு? அழாதே. ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவர் போகும்பொழுது ஸ்திரீகள் எல்லாரும் அவரை பார்த்து அழும் பொழுது சொல்கிறாரு, எனக்காக நீங்கள் என்ன பண்ண வேணாம், அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு ஆண்டவர் சொல்லித்தரார். நம்முடைய கண்ணீர் விலை மதிப்பில்லாதது. ஏன்னா அது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? அவருடைய துருத்தியில் வச்சிட்டு இருக்காராம். நம்ம கண்ணிலேருந்து வர ஒவ்வொரு கண்ணீரையுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்காராம். ஏன்னா அது ரொம்ப ப்ரெஷியஸான ஒன்று, ஒரு விலை மதிப்புள்ளது. அது ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த விலை மதிப்புள்ள அந்த கண்ணீரை யாருக்காக அழுங்கன்னு சொல்கிறாரு? உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த கண்ணீரை தேவன் பார்க்கும் பொழுது தேவன் இடத்துல நமக்கு ஒரு மனதுருக்கத்தை அந்த கண்ணீர் கொண்டு வருமா. நம்ம அழுகைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. நம்ம அழுகிறோன்னா கர்த்தர் பார்த்தா அவருடைய மனது என்ன ஆயிருமா? உருகிருமா. ஆண்டவரே கரைய வைக்கிற ஒன்று தான் என்னது? நம்முடைய அழுகை, நம்முடைய கண்ணீர். அந்த கண்ணீரை சும்மா எல்லாத்துக்கும் செலவழிக்கக்கூடாது, தொட்டதுக்கெல்லாம் அழக்கூடாது. ஏன்னா அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்குன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம செலவழிக்கணும். நான் சொல்லுகிறது புரியும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அதனால தான் அவருக்காக கூட அழ வேணான்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நீங்கள் எனக்காக அழுகிறதுல என்ன இல்லை, பிரோஜனம் இல்லை. நான் என்ன தான் ஆக போகிறேன்? சிலுவையில் அறையப்பட தான் போகிறேன். உங்கள் கண்ணீர் என்ன பண்ண போகிறதுல என்ன காப்பாற்ற போகிறது. அதனால் இது என்ன பண்ணாதீங்க, இந்த இடத்துல சிந்தி வீணழிச்சிடாதீங்க. அதை அப்படியே பாதுகாத்து என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக சிந்துங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்தும் பொழுது அதை கணக்கில் வைக்கிற தேவன் பார்த்து மனதுருகி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ அந்த கண்ணீர், இந்த அழுகை எவ்வளோ விலையேற பெற்றது. சும்மா போகிற போக்கில் கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்கணுமா? ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு அழுதா அதில் பிரோஜனம் இருக்கா? விலையேற பெற்ற காரியங்களுக்கு நம்ம இந்த அழுகை செலுத்தணும். இந்த கண்ணீரை விலையேற பெற்ற காரியங்களுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம அழுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், கர்த்தர் அதை பார்த்து மனதுருக்கிட்டாரு, தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அழக்கூடாது. அதுக்கப்புறம் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் வீணான கண்ணீர். ஏன்னா அந்த கண்ணீர் என்ன பண்ணிடுச்சு? அதற்கேற்ற பலனை வாங்கிட்டு வந்துருச்சு. வேதத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவள் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் முகம் துக்க முகமாக இருக்கவில்லை. இந்த அழுகைய நம்ம கண்ணீர் சிந்தணும். கர்த்தர் அதை பார்ப்பார், அதற்கு பதில் அளிப்பார். பதில் அளிச்சிட்டாரு. என்ன இப்போ வாக்குத்தத்தம் வந்துருச்சு. வாக்குத்தத்தத்துக்கான நிறைவேறுதலுக்கு ஒரு வேளை என்ன ஆகலாம், காலங்கள் தாமதமாகலாம். அதுக்கு ஒரு வேளை என்ன பண்ண வேண்டியது இருக்கும், காத்திருக்க வேண்டியது இருக்கும். இப்போ அன்னாள் ஜெபித்தா அவளுக்கான பதில் வந்துருச்சு, ஆனால் அவளுக்கான பலன் இன்னும் வந்து சேரலை. ஆனால் பதில் வந்தோடனே அவள் எதை நிறுத்திட்டாலாம், துக்கமுகமாக இருக்கிறது என்ன பண்ணிட்டா, நிறுத்திட்டாலாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தை எடுத்து வைக்கிறான். நான் அழுதேன், அதை அவர் பார்த்துட்டாரு, பதில் அளிச்சிட்டாரு. பதில் அளித்த தேவன் எதையும் அளிப்பார், பலனையும் அளிப்பாருன்னு சொல்லி அதோட துக்க முகத்தை நிறுத்திட்டா. ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடுறோன்னா, கர்த்தர் அழுதோன்னு என்ன பண்ணுவார், வார்த்தையினால் பேசுவார், மறுபடியும் அடுத்த நாள் உட்காந்து போய் அதே காரியத்துக்காக ஜெபிச்சு என்ன பண்ணுறது, மறுபடியும் அழுகிறது. அப்போது ஆண்டவர் பார்ப்பார், இவளுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேனே, நான் தான் அவளுக்கு செய்வேன்னு வாக்கு பண்ணிட்டேனே, திரும்பவும் ஏன் அழுகிறா? இது நம்முடைய அவிசுவாசத்தை மறுபடியும் வெளியே காட்டுது. எப்படி நகைப்பு அனாவசியமான நேரத்தில் அவிசுவாசத்தை வெளியே காட்டுதோ, அதே போல் நம்முடைய அழுகையும் அனாவசியமான நேரத்தில் சிந்தப்பட்டால் அது நம்ம அவிசுவாசப்படுகிறதுக்கு அடையாளம்.
ஆண்டவர் வெறுக்கிற ஒரு விஷயம் அவிசுவாசம். இந்த அழுகையும் நகைப்பும் அனாவசியமான நேரத்தில் வருதுன்னா அது எதை காண்பிக்குது? அவிசுவாசத்தை காண்பிக்கிறது. எல்லா நேரத்திலையும் அழுதுட்டு இருக்கக்கூடாது. அழணும், தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து அழுகணும். கர்த்தர் பதில் அளிச்சிட்டாரா, அதற்கப்புறம் துக்கமுகம் நம்ம கண்களில் இருக்கக்கூடாது, கண்ணீர் நம்ம கண்களில் இருக்கக்கூடாது. அதோடு அந்த கண்ணீர் நின்று போயிடணும். அதுக்கு அவ்வளோதான் நேரம். சிந்தின கண்ணீருக்கான பலனை கர்த்தர் தரப்போகிறாரு. திரும்ப நம்ம சிந்துகிற கண்ணீர் எல்லாம் வீணான கண்ணீர். அது தரையிலே விழுந்து மண்ணோடு மண்ணாய் போகிறது. அது வரைக்கும் சிந்தின கண்ணீரை யார் கையில் ஏந்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தது? கர்த்தர் கையில் ஏந்தி பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அவர் பதில் அளித்ததுக்கப்புறம் அவர் கையை எடுத்துருவார். அதுக்கப்புறம் சிந்துகிற கண்ணீர் எல்லாம் வீணானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த அழுகை கர்த்தரின் பார்வையில் விலையேற பெற்றது. தேவன் ரொம்ப மதிக்கிறது. தேவன் மனதுருகிற ஒரு விஷயம். அப்போ அதை எவ்வளவு ஞானமாக நம்ம பயன்படுத்தணும், எவ்வளவு பிரோஜனமாய் பயன்படுத்தணுன்றதில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். உலகத்தார் எல்லாத்துக்கும் அழுவாங்க, நம்ம அவங்கள பார்த்துட்டு நாமளும் எல்லாத்துக்கும் அழக்கூடாது. பிரோஜனமானவர்களுக்கு நம்மளுடைய கண்ணீரை செலுத்தணும். நம்முடைய குடும்பத்திற்காக நம்ம அழணும், நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும். அதை கர்த்தர் பார்க்கும்பொழுது நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கண்ணீர் தேவன் பாதுகாப்பாக பிரோஜனப்படுத்த சொல்கிறார். இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம கண்ணீரை கூட ஞானமாய் செலவழிப்போம். மூன்றாவது எமோஷன், மூன்றாவது உணர்ச்சி, மனிதன் காட்டுகிற மூன்றாவது உணர்ச்சி, அது கர்த்தருக்குள்ளாக எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மூன்றாவது உணர்ச்சி என்னவென்றால் அமைதி. ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிற ஒரு குணம் அமைதி. ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க. இந்த சாந்தம் என்கிற இந்த குணம் கர்த்தரின் பார்வையில் ரொம்ப விலையேற பெற்றதான். இன்னொரு வகையில் சொல்லணும்னா, சாந்தம் அமைதி நமக்குள்ளாக காணப்படுதுன்னா கர்த்தருடைய பார்வையில் அது அலங்காரமாக இருக்கிறதா. வாசிக்கிறோம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இயேசுவை சிலுவையில் அறைய கொண்டு போகிறாங்க. இவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியுமா? இவர் தேவனிடத்தில் கேட்டால் எதற்கும் அதிகமான தூதர்களை தேவன் அனுப்புவாரா? லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்புவாராம். லேகியோன்னா எத்தனை? 6000. அப்போ இயேசு வேண்டிக் கொண்டாருன்னா எத்தனைக்கும் அதிகமான தூதர்களை தேவன் அனுப்புவாரா? 6000த்துக்கும் அதிகமான தூதர்களை தேவன் அனுப்புவாராம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல எப்படி இருந்தாராம்? சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக காணப்படுகிற ஒரு முக்கியமான குணம் என்ன தெரியுமா? ஒரு கேரக்டர், ஒரு எமோஷன் என்ன இருக்கணும்னா அமைதல் இருக்கணும். மனுஷனுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவன் பார்த்தாலே எப்படி தெரியணும்? அவன் பார்த்தாலே, அவன் முகத்தை பார்த்தாலே அதில் என்ன இருக்கணும்? ஒரு சாந்தம் இருக்கணும், ஒரு அமைதல் காணப்படணும். ஒரு போர்க்களமே இருக்கக்கூடாது. சில முகத்தெல்லாம் பாருங்களேன், ஒரு போர்க்களமே நடந்துக்கிட்டு இருக்கும். கண்ணு போராடிக்கிட்டு இருக்கும், வாய் போராடிக்கிட்டு இருக்கும், மூக்கு போராடிக்கிட்டு இருக்கும், மீசை துடிச்சிக்கிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் பரபரன்னு இருக்கும் அந்த மூஞ்சி. ஒரு சமாதானமே இருக்காது அந்த முகத்தை பார்த்தா. ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. இயேசு எப்போ திரும்ப அமைதலாக இருந்தாராம்? அவர் அடிக்கும் போது கூட அமைதலாக இருந்தாராம். அப்போ கூட அவர் முகத்தை பார்த்தா எப்படி இருந்துச்சு? சாந்தமாக இருந்துச்சான். ஒரு ஆட்டுக்குட்டி முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும்ல. அதுபோல் ஆண்டவருடைய முகம் இருந்துச்சான். அவர் அமைதலாக இருந்தார். குற்றம் சாட்டுறாங்க, அமைதலாக இருக்கார். பொய்யான ஒரு குற்றத்தை மேலே வைக்கிறாங்க, அமைதலாக இருக்கிறார். அடிக்கிறாங்க, அமைதலாக இருக்கிறார். சிலுவையை தூக்கி வைக்கிறாங்க, அமைதலாக இருக்கிறார். சிலுவையில் அறையிறாங்க, அமைதலாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக காணப்பட வேண்டிய ஒரு குணாதிசயம், ஒரு எமோஷன், அவன் ஃபேஸில் எப்பயும் இருக்க வேண்டிய ஒரு எமோஷன், ஒரு அமைதல் இருக்கணும். ஒரு கிறிஸ்டியனாலே அந்த அமைதல் அவன் முகத்தில் காணப்படணும். இந்த அமைதல் எதனோட கலந்துருக்குன்னா, வாசிப்போம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. இப்போ இந்த அமைதல் என்பது எதோடு சேர்ந்து வருதான்? எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும். இப்போ ஒரு அமைதலான ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறான்னா
அந்த எமோஷன் அவன்கிட்ட எப்பயும் இருக்குன்னா, அந்த காமாக அவன் இருக்கிறான்னா, எப்பயும் சாந்தமாக இருக்கிறான்னா, அவனுக்குள்ளே என்ன இருக்குமா? பக்தி இருக்குமா? அவனுக்குள்ளே என்ன இருக்குமா? நல் ஒழுக்கம் இருக்குமா? இந்த நல் ஒழுக்கமும் பக்தியும் சேரும்பொழுது தான் இந்த எமோஷன் வெளியே வரும். எந்த எமோஷன்? இந்த அமைதலுள்ள ஒரு ஜீவனம் வெளியே வரும். ஒரு கிறிஸ்தவன் என்றாலே கர்த்தருக்குள்ள பக்தி வைராக்கியம் காட்டுகிறவனாக இருக்கணும், கர்த்தருக்குள்ளாக ஒரு நல்லொழுக்கம் உள்ளவனாக இருக்கணும். இப்படிப்பட்ட அமைதல் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ள காணப்படணும். ஏதோ அமைதலாக இருக்கிறோன்னே என்ன சொன்னாலும் காதலை வாங்காதவங்க போல இருக்கிறது இல்லை. இந்த அமைதலுக்குள்ளாக கர்த்தர் வைத்திருக்கிற குணாதிசயங்கள் பக்தி இருக்கணும், ஒரு நல்ல ஒழுக்கம் இருக்கணும். இயேசு ஏன் அப்படிப்பட்ட அமைதியில் அந்த இடத்துல காத்து கொண்டார்னா, அவர் ஒழுக்கம் உள்ளவர். வீணான இடத்துல என்ன பண்ண மாட்டார்? வார்த்தைகளை உபயோகிக்க மாட்டார். தேவ சித்தம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாருங்க? கோபமே படுவார். தேவ சித்தம் இல்லாமல் என்ன பண்ண மாட்டார்? அமைதியில் விட்டு கொடுக்க மாட்டார். அந்த எமோஷனை கர்த்தருக்குள்ளே நம்ம வச்சுருக்கணும். ஏதோ உலக பிரகாரமாகவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அப்ராணி போல் இருப்பாங்க. கிளாஸ்லேயே ஒரு பையன் எப்படி இருப்பான்? எப்பயுமே அமைதியாக இருப்பான். அதுக்குன்னு அப்படி இருக்கணும் இல்லை, அந்த அமைதல் இல்லை. தேவ பக்தியும் தேவ நல்லொழுக்கமும் நமக்குள்ளே இருக்கணும். அது எங்கே ரெஃப்ளெக்ட் ஆகணும்? முகத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகும். எப்படி? சாந்தமாக ரெஃப்ளெக்ட் ஆகும். இது ரெண்டும் உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே என்ன வருமா? அமைதலுள்ள ஒரு ஜீவனத்தை நம்ம பண்ண முடியுமா? வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போஸ்தலர்கள் சபைகளுக்கு ஒரு புத்தி சொல்றாங்க. என்னன்னா, அமைதல் உள்ளவர்களாயிருக்கும்படி என்ன பண்ணணுமா? நாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் யாக்கோபுல வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 19ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோவிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இந்த அமைதல் உள்ள ஜீவனம் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் சொல்லி கொடுக்குறாரு யாக்கோபு, கேட்கிறதற்கு எப்படி இருங்களாம்? தீவிரமாக இருங்க. ஒருத்தவங்க பேசுகிறாங்களா? வெயிட் பண்ணுங்க, நிதானமாக என்ன பண்ணுங்க? கேளுங்க. அதற்கு பதில் சொல்லுகிறதுக்கு எப்படி இருங்க? பொறுமையாக இருங்க. ரொம்ப அவசரப்பட தேவையில்லை. ஒருத்தவங்க ஏதாவது கேள்வி சொல்கிறாங்க, இல்லை தப்பாக ஒரு விஷயத்தை கூட அவங்க ஒரு வேளை சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் என்ன இருக்கணும்? ஒரு அமைதல், ஒரு சாந்தம் இருக்கணும் நமக்குள்ள. எல்லாத்துக்கும் படபடன்னு இருக்கக்கூடாது. அதே போல் கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமாக இருக்கணுமா? கர்த்தர் அவரை குறித்து அவதூறான ஒரு பழி அவர் மேலே வைத்தோன்னே அப்படியே தீவிரமாக போய் இல்லை நான் அப்படிலாம் பண்ணலன்னு ஆண்டவர் சொல்லலை. அவர் ரொம்ப பொறுமையாக இருந்தார். அவர் ரொம்ப தாமதித்திருந்தார். அவர் சிலுவையில் மறித்து முடிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு சாட்சி உண்டாகுது. என்னது? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். அவர் பேசவே இல்லை. பேசுகிறதுக்கு எப்படி இருந்தார்? ரொம்ப பொறுமையாக இருந்தார். சிலுவையில் போய் பேசினார். அது வரைக்கும் என்ன பண்ணல? போகிற வழியெல்லாம் என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த 7 வார்த்தையை பேசியிருக்கலாம். அங்கெல்லாம் பேசலை. ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணார். அந்த வேலை வந்தது. வேலை வந்தப்போ என்ன பண்ணார்? பேசினார். அது வரைக்கும் அமைதல் உள்ளவராக இருந்தார். ஒரு அமைதல் உள்ள கிறிஸ்தவன் அப்படி இருக்கணும். பேசுகிறதற்கு பொறுமையாக இருக்கணும், கோபிக்கிறதற்கு தாமதமாக இருக்கணும், கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும். இந்த அமைதல் கிறிஸ்தவனுக்குள்ளாக காணப்படுவது ரொம்ப அவசியம். 4ஆவதான ஒரு உணர்ச்சி, மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகிற உணர்ச்சி மகிழ்ச்சி. ஜாய், இங்கிலீஷில் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஜாய், ஜாய்ஃபுல் லைஃப், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இந்த மகிழ்ச்சி பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்றால், நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 17வது அதிகாரம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்னது? மருந்து, மெடிசன். மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னவா? ஒரு நல்ல மெடிசனா. இந்த மகிழ்ச்சின்றது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இது 3த்தையுமே ஆரோக்கியமாக வச்சுக்கிற ஒன்று. நம்ம எப்பயுமே மகிழ்ச்சியாக இருந்தோம்னா நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இது 3மே எப்படி இருக்குமா? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா?
அதற்குன்னு மகிழ்ச்சி தருகிற எல்லாத்தையும் அனுபவிக்கலாமா? ஒரு மதுபானம் என்ன தரும்? மகிழ்ச்சி தரும். அது குடித்தா என்ன தெரியாது? உடம்புல இருக்க வலி தெரியாது, கஷ்டம் தெரியாது, கவலை தெரியாது, சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்குன்னு மதுபானம் மகிழ்ச்சி தருதே அப்படின்னா அது நல்ல ஔஷதமா, நல்ல மருந்தா? மதுபானம் மருந்து கிடையாதுல்ல. அப்போ எந்த மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்? ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை கொண்டிருக்க வேண்டும்? வாசிப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இங்கே அழகாக ஆபகுக் சொல்றாரு. அதற்கு முந்தின வசனத்தில் பார்க்கிறோம், அத்திமரம் துளிவிராமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக காணப்பட வேண்டிய இன்னொரு எமோஷன், இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கணும்னா, அவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். அவன் முகத்தை பார்த்தாலே அதுல மகிழ்ச்சி இருக்கணும். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். மதுபானத்தின் மகிழ்ச்சி அவன் முகத்துல தெரியக்கூடாது. அதிக பணத்தின் வரவின் மகிழ்ச்சி அவன் முகத்தில் தெரியக்கூடாது. கிறிஸ்தவ மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த எமோஷன் அவன்கிட்ட இருக்கணும். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் என்னவா இருக்கணும்? கர்த்தரா இருக்கணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நிறைய வசனங்கள் இருக்கு. சங்கீதம் 9:2, 14:7, 20:5, 64:10, 68:3, 119ஆம் சங்கீதம் 111ஆம் வசனம், 119ஆம் சங்கீதத்திலே 16, 47, 70, 77, 92 வசனங்கள்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. தாவீது சொல்லுகிறார், தேவனே நான் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், உமக்குள் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், உமக்குள் நான் ஆனந்தமாக இருக்கிறேன், உம்முடைய நிறைவு என் மகிழ்ச்சி, நீரே என் மகிழ்ச்சி, நீரே என் ஆனந்தம்னு சொல்றார். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தரே அவன் மகிழ்ச்சியாக காணப்படணும். ஒருத்தவங்க நம்ம பார்த்து கேட்குறாங்க, எப்படி தம்பி இவ்வளோ சந்தோஷமா இருக்க, உன் முகம் பார்க்கும் போதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு நம்மளை பார்த்து கேட்கணும். அப்படிப்பட்ட சாட்சி நம்ம எமோஷனில் இருக்கணும். ஏதோ எமோஷன் தானே, சந்தோஷம் தானே, அது எல்லா இடத்துக்கும் போனால், ஒரு பிடிச்ச இடத்துக்கு போனால் வந்துருமே, அப்படி இல்லை. நம்மளே காணப்படுகிற மகிழ்ச்சிக்குள்ளாக கர்த்தர் எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தர் இல்லாத மகிழ்ச்சி ஒரு கிறிஸ்தவன் கிட்ட இருக்கவே கூடாது. வீட்டில் ஒரு பொருள் வருதுன்னு சந்தோஷப்பட்டா கூட அந்த பொருளை தந்தது கர்த்தர் என்ற சந்தோஷம் தான் நமக்குள்ள காணப்படணும். கர்த்தரின் தேவையை சந்திச்சார், தேவன் இந்த பொருளை வாங்க வைத்தார் என்ற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள எப்பயுமே காணணும். மகிழ்ச்சி அது எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக நமக்கு காணப்படும். வாசிப்போம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். இதற்கு முன்னாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நகைப்பிலும் மனதிற்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். இன்னொரு வகையான ஒரு மகிழ்ச்சி இருக்கு. நான் முன்னதாகவே சொன்ன மாதிரி மனுஷிக மாம்ச மகிழ்ச்சியும் இருக்கு. மாம்சத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வேதத்தில் ஒரு கதாபாத்திரத்தை வாசிக்கிறோம், சிம்சோன் என்ற ஒரு மனித நியாயாதிபதிகளில் வாசிக்கிறோம். தெளிலால் வந்து அவன்கிட்ட கேட்குறான், உன் பெலத்திற்கு ரகசியம் என்ன, எனக்கு சொல்லு அப்படின்ட்டு. ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பண்ணுவான்? பொய் சொல்லுவான். அவளும் அதே மாதிரி ட்ரை பண்ணுவா, அது வாய்க்காது. உடனே இவனுக்குள்ள என்ன ஒரு சந்தோஷம். அவளை ஏமாத்துறதுல என்னது? ஒரு மகிழ்ச்சி. அவளை ஏமாத்திட்டோன்னு ஒரு மகிழ்ச்சி அவனுக்கு. இப்படியே தினம் தினம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதில் ஒரு சந்தோஷத்தை பார்த்துட்டான், அவன் ஒரு மகிழ்ச்சியை பார்த்துட்டான். அவன் ஏமாத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷன்ற மாதிரி இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணா தெரியுமா? கொஞ்சம் முகத்தை காட்டினான். எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, இனிமேல் என்னாலலாம் முடியாது. அவனுக்கு இந்த சந்தோஷம் இல்லை, இந்த மகிழ்ச்சி என்னை விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்சோன்னா என்ன பண்ணிட்டான்? உண்மையை உளறிட்டான். அதுவே அவனுடைய சந்தோஷம் அவனை விட்டு பறிபோக காரணமாக இருந்துச்சு.
நிறைய நேரங்களில் மாம்சீக சந்தோஷத்தை, மாம்சீக மகிழ்ச்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய பாவங்களை நம்ம செய்துக்கிறோம். ஒரு அற்ப நேரம், ஒரு சொற்ப நேர மகிழ்ச்சியை அடைகிறதற்காக அநேக நேரங்களில் பாவங்களை அறியாமல் நம்ம செய்கிறோம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியின் முடிவு மரண வழிகளாம். அதன் முடிவு இந்த வகையான மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட மகிழ்ச்சி எதில் தான் போய் முடிய போகுது? சஞ்சலத்தில் தான் போய் முடியும். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இந்த அற்ப சொற்ப இந்த கொஞ்ச நேர மகிழ்ச்சிக்கான இடம் இருக்கவே கூடாது. அதற்கான இடத்தை அவன் கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கொஞ்ச நேர மகிழ்ச்சி ஏதோ பெரிய விஷயத்தை சாதிச்சது போல நம்மளுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கலாம். ஆனால் அதை நம்பி நம்ம அதற்குள்ளாகவே போயிட்டே இருந்தோம்னா அதன் முடிவு கொண்டு போய் சஞ்சலத்தில் நிறுத்திடும். ஆனால் இந்த கர்த்தருக்குள்ளாக கொண்டிருக்கிற இந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, இது எப்படி தெரியுமா இருக்கும்? கிடையில மாடு அற்று போனாலும் சரி, தேசத்தில் ஒன்றும் இல்லாமல் போனாலும் சரி, நம்ம முகத்தில் சிரிப்பை குறையவே விடாது. இந்த கர்த்தருக்குள்ளாக கொண்டிருக்கிற மகிழ்ச்சி நம்ம முகத்திலிருந்து என்றைக்குமே அற்றே போகாதுங்க. இது நித்தியமாக இருக்கும். கர்த்தருக்குள்ள கொண்டிருக்கிற மகிழ்ச்சி. ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மாத்திரமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சின்ற எமோஷன் எப்பயுமே கிறிஸ்டியனுக்கு கர்த்தருக்குள்ள காணப்படணும். அடுத்த ஒரு எமோஷன், ஒரு மனுஷனிடத்தில் காணப்படுகிற ஒரு குணாதிசயம், ஒரு உணர்ச்சி என்னவென்றால் இன்னசென்ஸ். வெகுளின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வெகுளியானவன்பா, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல, பச்சை குழந்தை மாதிரி இருக்கான், எறும்பை கூட மிதிக்க மாட்டான் போல இருக்கு. அவன்கிட்ட அந்த ஒரு உணர்ச்சி இருக்கு. என்ன உணர்ச்சி? வெகுளியாக இருப்பான், ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா குற்றமில்லாதவர்களாக இருப்பாங்க. யாருக்குமே என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு துன்பத்தை தர மாட்டாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்ல ஒரு சாந்தம், ஒரு வெகுளியான ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் பாஷையில் பால் வடிகிற முகம் அப்படின்பாங்க. அது பால் வடிகிற முகம். அவனை பாருப்பா, பால்கோவா மாதிரி இருக்கான், இவனை போய் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? குற்றமில்லாததாக இருக்கும். யாருக்கும் என்ன நினைக்க மாட்டாங்க, ஒரு கெட்டதே நினைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட இந்த குற்றமில்லாத இருதயம் கர்த்தரின் பார்வையில் ரொம்ப விலையேற பெற்று. இந்த குற்றமில்லாத இந்த குணம், மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்காத இந்த குணம் கர்த்தரின் பார்வையில் ரொம்ப பிரியமானது. அதனால தான் ஆபேலுடைய ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், தேவனை நோக்கி பேசணுன்னு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இறங்கி வந்து காயின் கிட்ட போயிட்டாரு. உன் சகோதரன் எங்கே? அவன் ரத்தம் என்கிட்ட வந்து பேசிச்சு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பலிபீடத்தை சுற்றி ஒரு கூட்டத்தை பார்க்குறோம். குற்றமில்லாமல் சிந்தப்பட்ட இரத்த சாட்சிகள் அங்கே நின்று தேவனிடத்தில் முறையிடுறாங்களா, ஆண்டவரை எப்பொழுது எங்களுக்காக யுத்தம் பண்ணுவீர் அப்படின்ட்டு. உடனே ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாம் வெள்ளை அங்கியை கொடுத்து சொல்லுவார், நாள் வரும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறேன். நம்ம இடத்துல இந்த இன்னசென்ஸ் எப்பயுமே இருக்கணும். அதான் தேவன் சொல்கிறார், புறாவை போல எப்படி இருக்கணுமா, கபடற்றவர்களாக இருக்கணுமா. ஒரு இன்னசென்ஸ் நமக்குள்ளாக இருக்கணும், ஒரு கபடற்ற தன்மை இருக்கணும். மற்றவங்களை குறித்து ஒரு தவறான எண்ணம் கொள்ளுகிற ஒரு குணம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது. நாம் அப்படி இருப்போமானால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம மனசில் மற்றவங்களை குறித்து தவறான எண்ணத்தை வச்சுட்டு, மற்றவங்களை தவறாக எண்ணிட்டு, மற்றவங்களை நம்மளை விட கீழ்த்தனமாக எண்ணிட்டு இருந்துட்டு கர்த்தர் இடத்துல போய், ஆண்டவரே எனக்கு இவன் இப்படி என்னை, என் மேனேஜரை பாருங்கள் என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிறான், எனக்கு வேலையில் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறான், என்னை திட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம போய் ஆண்டவர் இடத்துல முறையிட்டோன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கேட்க மாட்டார். வேதத்தில் ஒரு ஊமை தேவன் சொல்லுகிறாரு, ஒருவன் ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானா, கடன் பட்டிருந்தானா. அவன் போய் எனக்கு திராணி இல்லைன்னு சொன்னோடனே அந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு, அவனுடைய கடனை மன்னிச்சு விட்டுட்டாரு. இதுவே இவனுக்கு ஒருத்தவன் கடன் பட்டிருந்தான், இவன் போய் என்ன பண்ணான், கழுத்தை பிடிச்சி உழுக்கிறான், டேய் காசை குடுறா, காசை குடுறா. இது ராஜாவுக்கு அதுக்கு போச்சு. ராஜா கூப்பிட்டார், நீ எனக்கு கடன் பட்டிருந்த, உனக்கு திராணி இல்லைன்னு சொன்னோன்னே என்ன பண்ண, நான் அதை பெருந்தன்மையை நான் என்ன பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்டுட்டேன். உனக்கு ஒருத்தன் கடன் பட்டிருந்தான், அவனுக்கும் திராணி இல்லை, நீ என்ன பண்ணணும், உனக்கு மன்னிக்கப்பட்டது போல் பிறனை என்ன பண்ணியிருக்கணும், மன்னிச்சிருக்கணும். ஆனால் நீ அப்படி செய்யலை. அதனால் நீ என்ன பண்ண, உனக்கு என்ன கிடையாது, மன்னிப்பு கிடையாது, நீ அடைச்சி தீர மட்டும் என் சிறைச்சாலையில் இருந்துட்டார். அதே தான் நமக்குள்ளாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும். நம்ம யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது. அப்போது நம்மளையும் யாரும் என்ன நினைக்க மாட்டாங்க, தவறாக நினைக்க மாட்டாங்க, தவறாக நடத்த மாட்டாங்க. நம்ம மற்றவர்களை ஒரு மனசுக்குள்ளே ஒரு இருமாப்பாக எண்ணி அவங்க மேலே ஒரு கண் வைத்து அவங்கள வஞ்சித்து அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு இன்னசென்ஸ் இல்லை, ஒரு கபடற்ற தன்மை இல்லைன்னா
நாம் எப்படி அளக்கிறோமோ நமக்கும் அப்படி தான் என்ன பண்ணப்படும், அளக்கப்படும். கர்த்தரும் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால் நமக்குள்ளாக ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும், ஒரு வெகுளித்தன்மை இருக்கணும், ஒரு கபடற்ற ஒரு எமோஷன் நமக்குள்ளாக காணப்படணும், ஒரு குற்றமில்லாத ஒரு இருதயம் நம்மளிலே காணப்படணும். ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இந்த எமோஷன் ரொம்ப அவசியங்க. சபைக்குள்ளாக இந்த அனுபவம் காணப்படணும். மற்றவர்களை தன்னிலும் எப்படி நினைக்கணுமா, மேன்மையாக எண்ணங்கள் இருக்கு. ஒருவரை ஒருவர் எப்படி எண்ணுங்க, மேன்மையாக அவங்கள உயர்த்தி எண்ணுங்க. என்னால் 5 நிமிஷம் தான் ஜெபிக்க முடியுது, அவங்க பாரு 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்கன்னு அதை எப்படி எண்ணணுமா, மேன்மையாக எண்ணணும். அவங்களுக்காக சந்தோஷப்படணும். நம்ம ரொம்ப வெகுளியாக இருக்கணுங்க. சர்ச்சுக்குள்ளே இன்னசென்ட்டாக இருக்கணும். ஒருத்தவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, நம்ம எப்படி இருக்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படணும். எப்படி தான் இவளுக்கெல்லாம் வருதோ, கர்த்தருக்கு என்னைய மட்டும்தான் தெரியாது, கர்த்தரையே குறை சொல்கிறது. அந்த இன்னசென்ஸ் இல்லைன்னா கர்த்தர் பார்வையில் நம்மளாம் விலையேற பெற்றவங்களே கிடையாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டார். அந்த இன்னசென்ஸ் நம்மள காணப்படணும். அடுத்து 6ஆவதான மனுஷன்லேருந்து வெளிப்படுகிற ஒரு உணர்ச்சி என்னவென்றால் பெருமிதம் அல்லது பெருமை. பெருமை தானாகவே என்ன பண்ணிடும், ஒருத்தவங்க 4 பேர் நம்மளை பாராட்டினா என்ன வரும், உள்ளுக்குள்ளேருந்து தானாகவே என்ன வந்துடும், ஒரு பெருமை நமக்குள்ளாக வரும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறாரா, எதிர்த்து நிற்கிறார். தன்னை மேன்மையாக எண்ணுகிறவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, எதிர்த்து நிற்கிறாராம், ஆப்போசிட்டாக நிற்கிறாராம். வேதம் சொல்லுகிறது நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. எப்பொழுதும் யாரை குறித்து மேன்மை பாராட்டணுமா, கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டணுமா. நமக்கு ஏன் பெருமை வருது, 4 பேர் நம்மளை பாராட்டுறதுனால தானே. இந்த பாராட்டை யார் தந்தது, இந்த பாராட்டு யார் மூலமாக வந்தது, கர்த்தர் மூலமாக வந்தது. என்னை இங்கே நிற்க வச்சு பேச வைக்கிறது யாரு, கர்த்தர். உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் எடுத்து மேன்மைப்படுத்தினது யாரு, கர்த்தர். அப்போ அந்த மேன்மை நமக்கு வரும் பொழுது நம்ம வாயிலிருந்து என்ன திரும்ப வரணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளே காணப்படுகிற பெருமை மேன்மை கர்த்தருக்குள்ளாக இருக்கணும். எப்பொழுது கர்த்தரை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டணும். கூடுமான மட்டும் கர்த்தருக்கு சித்தமானால் இது எனக்கு நடக்கட்டும்னு சொல்லுங்கன்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. எது நடந்தாலும் அதை கர்த்தருக்குள்ள வச்சு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்திருக்கிறார், கர்த்தர் என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், கர்த்தர் என் தேவையை சந்தித்திருக்கிறார், கர்த்தரால் நான் ஒரு வீட்டை கட்டியிருக்கேன், கர்த்தரால் நான் அந்த ஒரு பொருளை வாங்கியிருக்கேன்னு மேன்மை பாராட்டுகிறவன் எப்பொழுதும் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவனா. நமக்குள்ள அந்த பெருமை மாம்சத்தில் கொஞ்சம் துளிர் விட்டாலும் என்ன பண்ணிடணுமா, புட்டிங்கி தூக்கி போட்டுடணும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை விட்டு விலகி போயிடுவார். அவிசுவாசத்தை பார்த்தா விலகி போயிடுவார். நம்ம வெகுளியாக இல்லாமல் மற்றவங்கள குற்றம் சாட்டினானா நம்மளை விட்டு விலகி போயிடுவார். ஆனால் பெருமைப்பட்டோன்னு வைங்களேன், விலகி போக மாட்டார். கத்தி கடப்பாறை தூக்கிட்டு வந்து எதிரில் நிற்பார் நம்மளை வெட்டுறது. தேவன் ரொம்ப அருவருக்கிற ஒரு குணம்னா இந்த பெருமை. ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக இது காணப்படவே கூடாது. மற்றதுக்காச்சு இந்த நேரத்தில் அழலாம், இந்த நேரத்தில் நகைக்கலாம், இந்த நேரத்தில் நம்ம அமைதலாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுபவம் இருக்குது. ஆனால் அந்த பெருமையை குறித்து மட்டும் இந்த நேரத்தில் பெருமைப்படலான்னு ஆண்டவர் ஒரு நேரத்தையே கொடுக்கல. பெருமையே நீ உன் பக்கத்தில் விடாத, அந்த எமோஷனே உனக்கு வரக்கூடாது. பாராட்டுறாங்களா, அதற்குள்ளாக கர்த்தரை முன்னிறுத்து, உடனே கர்த்தரை முன்னிறுத்தணும். பெருமை வருதா, கர்த்தரை முன்னிறுத்தணும். ஆண்டவர் இது என்னால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவன் எனக்கு பாராட்டின கிருபை, நான் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவேன்னு நம்முடைய பெருமையை கன்வெர்ட் பண்ணணும், அதை கர்த்தருக்குள்ள கன்வெர்ட் பண்ணணும். அடுத்ததாக நமக்குள்ளாக காணப்படுகிற ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சி என்னவென்றால் அச்சம் அல்லது பயம்னு சொல்லலாம். இங்கிலீஷில் ஃபியர்னு சொல்லுவாங்க. பயம். இதுவும் எப்படி நகைப்பு அழுகையை போல் பயமும் நம்மளாக வர வைக்கிறது இல்லை. என்னது இது, தானாக வரும். இருட்டை பார்த்தா பயம். இந்த சின்ன வயசுலலாம் பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா, லைட் ஆஃப் பண்ண சொன்னால் நானே பண்ணியிருக்கேன். இப்படியே நின்றுப்போம். லைட்டு பட்டனை அமுக்குனது தான் குடு 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 குடுன்னு எங்கே அம்மா அப்பா இருக்காங்களா என்ன பண்ணிடுறது, ஓடிடுறது.
இருட்டை பார்த்தா பயம். தூரத்தில் ஒரு உருவம் இருட்டில் வந்துட்டா போதும் பயம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பயம் இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் எதற்கு பயப்படணும்? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு கிறிஸ்தவன் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணுமே தவிர்த்து வேற ஒன்றை குறித்து அவனுக்குள்ளாக என்ன காணப்படக்கூடாது? பயமே இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை எப்படியா போயிடும்னு எனக்கு பயம் இருக்கக்கூடாது. இருட்டை பார்த்தா பயம் இருக்கக்கூடாது. பண தேவை இருக்குது, பயமாக இருக்குது, நடக்குமா நடக்காதா இருக்கக்கூடாது. பேயினா பயம் இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் என்ன பண்ணிடுவானா? உங்களை விட்டு ஓடி போயிடுவானா? பிசாசு எதிர்த்து நின்று அவனுக்கு என்ன வந்துருமா? பயம் வந்துருமா? ஆனால் நிறைய பேர் எதை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கோம்? அதிகபட்சம் உலகத்தில் எல்லாரையும் கணக்கெடுத்து அதிகமாக எதுக்கு பயப்படுவாங்கன்னு கேட்டால் என்ன தான் சொல்லுவாங்க? பேய்க்கு பயப்படுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு எதுக்கும் சொல்ல மாட்டாங்க. உயரம், பள்ளம் இதெல்லாம் வேற கொஞ்சம் தான், அங்கங்கன்னு இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு என்ன பயந்தான் இருக்கும்? பேய்னா பயங்க. அதுவும் நீங்கள் உங்களில் எத்தனை பேர் பேயை பார்த்துருக்கீங்க? இப்படி பயப்படுறீங்களே, பார்த்தது இல்லை. ஒரு வேளை வந்துருமோ, இருட்டில் போகும்போது திடீர்னு வெள்ளையாக அதான் வந்துருமோ, பார்க்காத ஒரு விஷயத்தை பார்த்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும்? உலகத்தில் நிறைய எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த பயம் இருக்கும். அவங்க பேயை பார்த்துருக்காங்களான்னா இல்லை, பார்த்துருக்க மாட்டாங்க. பார்க்காமலே நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. நடந்துருமோ, வந்துருமோ, ஒருவேளை நஷ்டமாயிருமோ, ஒருவேளை சீக்கிரம் செத்துருவோமோ, ஒருவேளை பிள்ளைய கரை சேர்க்க மாட்டோமோ, ஒருவேளை கடன்காரன் வந்துருவானோ, ஒருவேளை கட்ட முடியாமல் போயிருமே, ஒருவேளைன்னு வராத ஒரு வேலையை நினச்சி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? பயந்துக்கிட்டே இருக்கும். இல்லைங்க, கிறிஸ்டியன்ஸ்னால் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயப்படணும், கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படணும். அந்த ஒரு பயம் மாத்திரம்தான் நம்மளிருந்து வெளிப்படணுமே தவிர்த்து வேற ஒன்றுக்கும் நம்ம பயப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. மதியானத்தில் பாலாக்கு சங்காரம் ஒன்று அணுகாது. இருளின் நடமாடும் கொள்ளை நோக்கி நீ எப்படி இருக்கணும்? பயப்படாது இருப்பாய். நான் இருக்க. நமக்குள்ளாக காணப்பட வேண்டிய ஒரே பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கி போங்க, வேறு எதுக்காச்சும் பயம் இருக்கா? அந்த பயம், அந்த எமோஷன் அடிக்கடி வெளியே வருதா? புட்டிங்கி தூக்கி போடுங்க. நான் கர்த்தருக்கு மாத்திரம்தான் பயப்படுவேன். அந்த பயத்தை கூட நான் யாருக்கு தான் பிரதிஷ்டை பண்ணுறேன்? கர்த்தருக்குன்னு நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். நான் ஒரு விஷயத்துக்கு பயப்படுறேன்னா அது என் கர்த்தரா மாத்திரம்தான் இருக்கணும். அவரை தவிர்த்து வேறு எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். தேவன் நின்னாருங்க. அவர் மரணத்திற்கு பயப்படலை, ராஜாக்களுக்கு பயப்படலை, அதிகாரத்திற்கு பயப்படலை. அவர் பிதாவின் சித்தத்துக்கு ஒன்றுக்கு தான் பயந்து நின்றுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல பிதாவின் சித்தம் இயேசு மரிக்கிறதா மட்டும் இல்லாமல் இருந்துருந்துச்சு, ரோம சாம்ராஜ்யம் அன்னைக்கே மண்ணோடு மண்ணாக இருந்திருக்கும். ஆண்டவர் ஒரே ஒரு கண்ணிமை ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், வானத்தின் மொத்த சேனை இறங்கி வந்து ரோம ராஜ்யத்தை எங்கேயோ ஆக்கியிருக்கும், இல்லாமல் ஆக்கியிருக்கும். ஒரு நொட்டி போடுதலே சடுதியாக மறுத்து போயிருப்பாங்க. தேவன் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பயந்து அமைதலாக இருந்தார், தேவ சித்தம். கர்த்தருக்கு பயந்த ஒரே ஒரு காரணத்துக்காக இயேசுவே அமைதலாக இருப்பாருன்னா நாமளும் அதுக்கு மாத்திரம்தான் பயப்படணும். வேற எதை குறித்து அவர் பயப்படல. ஆண்டவர் சொல்கிறாரு, பிடிக்க வராங்க. என்னப்பா பிடிக்க வரீங்களா? நேற்றுக்கு கூட உங்கள் ஏரியா பக்கம் தானடா சுற்றி திரிஞ்சேன். இத்தனை நாட்கள் உங்கள் மத்தியில் தானே நான் உலாவிட்டு இருந்தேன். தொட முடியல. ஏன்னா அது வரைக்கும் யாருடைய வேலை வரல? கர்த்தருடைய வேலை வரல. ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறாரா, அது கர்த்தர் அறியாமல் நமக்கு வரப்போகிறதில்ல. அதனால் அதை குறித்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையே இல்லை. அடுத்து நம்மள காணப்படுகிற ஒரு எமோஷன் வெறுப்பு. இது வெறுப்பு, டிஸ்கஸிங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. வெறுப்பு நம்ம எல்லாருக்குமே திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தில் என்ன வெளிப்படும்? வெறுப்பு வெளிப்படும். ஆனால் வேதம் நம்ம எல்லாத்தையும் வெறுக்க சொல்லலை, சிலவற்றை மாத்திரம் தான் நம்ம வெறுக்கணும் நம்ம வாழ்க்கையிலே. வாசிப்போம், நான் ஒவ்வொரு வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறிப்பெடுத்து வைத்துக்கொள்ளுங்க. என்னாகமோ 7ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் தேவன் அருவருப்பானதை வெறுக்க சொல்லுகிறார். 2வது சங்கீதம் 97:10 தீமையை வெறுக்க சொல்லுகிறார். 3வது சங்கீதம் 119:13 தேவன் வீண் சிந்தனைகளை வெறுக்க சொல்லுகிறார்.
தேவையில்லாத சிந்தனைகளை தேவன் வெறுத்து ஒதுக்க சொல்லுகிறார். அது நம்மளிலே காணப்படக்கூடாது. நான்காவதாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14-15 இந்த வசனங்களில் தேவன் தீயோருடைய வழிகளை வெறுக்க சொல்லுகிறார். நிறைய நேரங்களில் நிறைய அட்வைஸ் வரும். நம்ம ஃபோனில் பார்க்கும் பொழுது சில கிறிஸ்துவை அல்லாதவர்கள் சில வழிகளை சொல்லி தருவாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்க, என்ன பண்ணிடலாம், உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா கர்த்தருடைய வழிக்கும் அதுக்கும் என்ன இருக்காது, ஒத்து போகாது. அப்போ அப்படிப்பட்ட அது கேட்குறதுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் அது கர்த்தரோடு ஒத்து போகாது. அப்படிப்பட்ட தீயோருடைய வழிகள், அவங்க நடந்து போன அந்த பாதையை நம்ம வெறுத்து தள்ளணும். அடுத்து ஏசாயா 33:15 இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயம். ஒருவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம பெற்றுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வெறுக்க சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி வேண்டாம், என்ன ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அது வேண்டாம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்காதீங்க, அப்படிப்பட்டதை நீங்கள் வெறுத்து தள்ளுங்க அப்படின்றாரு. அடுத்து லூக்கா 14ஆம் அதிகாரம் 33வது வசனம், தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு வராதவன் எனக்கு சீஷன் அல்ல அப்படின்றாரு. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லி தருகிறாரு, நம்மை நாமே வெறுத்தரணுமா. ஐயோ எனக்கு இவ்வளோதான் வயசாகுது, நான் இதெல்லாம் எனக்கு செஞ்சு வைக்கணுமே அப்படின்னு நம்மை குறித்தே யோசித்துட்டு இருந்தோன்னா ஆண்டவர் சொல்லி தருகிறார், தன்னைத்தான் வெறுத்துரு. ஏன்னா நாளைய தினம் இருக்கான்னு உனக்கு என்ன பண்ணாது தெரியாது. நாளைய தினம் நாளைக்காக என்ன பண்ணுமா, கவலைப்படுமா. ஆண்டவர் நாளைய தினத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். என்னது, அந்த நாளில் வாழ போகிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அதை குறித்த கவலை யாருக்கிட்ட கொடுக்குறேன், உன்கிட்ட கொடுத்துட்றேன். நாளைய தினத்துக்கிட்ட கொடுத்துட்டாராம். நம்மக்கிட்ட இருந்து பிடிங்க யார்கிட்ட கொடுத்துட்டாராம், நாளைய தினத்துக்கிட்ட கொடுத்துட்டாராம். அந்த தினம் என்ன பண்ணுமா, உட்காந்து ஐயையோ மணி 11:30 ஆயிடுச்சு, இன்னும் அரை மணி நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஆரம்பிச்சிருவோமே. அப்போ என்ன பண்ணணும், அவனுக்கு 3 வேளை சோறு போடணும், அவன் இருக்கிற இடத்த ஆசீர்வாதமாக பார்த்துக்கணும், அவனுக்கு நல்ல உடை கொடுக்கணும்னு அந்த தினம் என்ன பண்ணுமா, உட்காந்து கவலைப்படும். அதனால் நீ என்ன பண்ண தேவையில்ல, உன்னை குறித்து கவலைப்பட தேவையில்ல. உன்னை நீ என்ன பண்ணிடு, வெறுத்துரு. நீ உன்னை பற்றியே யோசிக்காத, உன்னை வெறுத்து ஒதுக்கிடு. அப்போ தான் நீ எனக்கு என்னது சீஷன், நீ என்னுடையவன். எப்போ உன்னை நீ வெறுத்து தள்ளும்போது, உன்னை குறித்த கவலையை வெறுத்து தள்ளும்பொழுது தான் நீ என்னுடைய சீஷன். ஒரு கிறிஸ்தவனாக மாறணும்னா நம்மை நாம் என்ன பண்ணணும், வெறுக்கணும். அடுத்து 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும். ஒரு கிறிஸ்தவனாக அந்தரங்க பாவங்களை நாம் வெறுத்து தள்ளணும். ஏன் விசேஷமாக வேதத்தில் அந்தரங்க பாவம்னு சொல்லுதுன்னா, மற்ற பாவங்களை செய்யும் பொழுது கையை பிடிச்சி தடுக்க கூட ஒரு 4 பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. வெளியரங்கமாக ஒரு பாவம் செய்யும் போது 4 பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து தடுப்பாங்க. ஏன், அவங்க நம்மளை யாருன்னு கூட தெரியலனா கூட நம்ம வெளியரங்கமாக ஒரு பாவம் செஞ்சோன்னா தட்டி கேட்பாங்க, அறியாதவன் கூட திட்டுவான். ஆனால் அந்த ரங்கத்தில் செய்கிற காரியங்களை யாரும் வந்து தடுக்க முடியாது. கிறிஸ்தவனாகிய நாம் விசேஷமாக அந்த ரங்கமான பாவங்களை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். அது நம்மள காணப்படவே கூடாது. இந்த வெறுப்பை நம்ம அது மேலே காட்டணும். அடுத்து எதில் நம்ம வெறுப்பை காட்டணும், தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவபக்தி லௌகீக இச்சைகளை வெறுக்கணுமா. பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை கிறிஸ்தவனாகிய நாம் என்ன பண்ணணுமா, வெறுத்து ஒதுக்கணுமா. இந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக என்னால் இருக்க முடியாது, பட் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னா அப்படிப்பட்ட அவபக்தியான வாழ்க்கையை நான் என்ன பண்ணணும், வெறுக்கணுமா. அடுத்து நான் எதை வெறுக்கணும், யூதா 1ஆம் அதிகாரம் 23வது வசனம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நான் வெறுக்கணும். அதாவது பாவ வஸ்திரத்தை நான் வெறுத்து ஒதுக்கணும். ஒரு கிறிஸ்தவன் வெறுப்பை காட்டலாமா, காட்டணும். இப்படிப்பட்ட காரியங்களிலே ஒரு கிறிஸ்தவன் தன் வெறுப்பை காட்டணும். எதற்கு, அருவருப்பானவைகளை வெறுக்கணும், தீமையை வெறுக்கணும், வீண் சிந்தைகளை வெறுக்கணும், தீயோருடைய வழிகளை வெறுக்கணும், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கணும், தன்னைத்தானே வெறுக்கணும், வெட்கமான அந்தரங்க காரியங்களை வெறுக்கணும், அவபக்தி லௌகீக இச்சைகளை வெறுக்கணும், மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற
வஸ்திரத்தை வெறுக்கணும். இவைகளை அன்றி வேற ஒன்றையும் நம்ம வெறுத்து ஒதுக்கவே கூடாது. ஒரு மனுஷனை நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தை நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனாகிய நாம அன்பை காட்டணுமே தவிர்த்து எந்த இடத்துல எதை காட்டக்கூடாது? வெறுப்பை காட்டக்கூடாது. குடும்பத்திற்குள்ள வெறுப்பை காட்டக்கூடாது. நிறைய பேர் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வராததுனால குடும்பத்தில் வெறுப்பை கொட்டுவாங்க, தீயா கொட்டுவாங்க. வெறுப்பு, பொண்டாட்டியை பார்த்தா வெறுப்பு, எல்லாத்தையும் பார்த்தா வெறுப்பு. ஏன்? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரல, அவ்வளோதான். உடனே அது சம்பந்தம் இல்லாத ஒருத்தவங்க மேலே வெறுப்பை காட்டி, அந்த வெறுப்பை காட்டுறவங்க என்ன நிலைமைக்கு தெரியுமா போயிடுவாங்க? உயிரோடு இருக்கணுமா? வாழ்கிற வாழ்க்கையே இந்த மனுஷன் வெறுப்பை காட்டி காட்டி நரகமாக்குறாரு, இதுக்கு நான் செத்தே போயிடலான்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஒரு கிறிஸ்தவன் இடத்துல வெறுப்பு காணப்படவே கூடாது. அவன் இந்த காரியங்களை அன்றி வேற ஒன்றையும் அவன் வெறுக்கவே கூடாது, வெறுத்து ஒதுக்கவே கூடாது. அப்படி வேற ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம வெறுக்கிறோன்னா கர்த்தர் நம்மை வெறுத்து ஒதுக்குவார். கர்த்தர் நம்ம வெறுத்துருவார். இவன் என்னடா அப்படின்னு நம்மள ஆண்டவர் ஒதுக்கிடுவார். ஒரு கிறிஸ்தவனா இந்த காரியங்களிலே மாத்திரமே நம்முடைய வெறுப்பை நாம் காட்ட வேண்டும். அடுத்ததாக ஒரு மனுஷனிலே காணப்படுகிற ஒரு உணர்ச்சி ஆச்சரியம், ஒண்டர். நம்ம அநேக தடவை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆச்சரியப்படுவோம். இந்த ஆச்சரியம் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளாக எப்படி இருக்கணும்னா, இந்த எதுக்கெல்லாம் நம்ம ஆச்சரியப்படும்? வேதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுகிற சம்பவங்களை எடுத்து பார்த்தாலே அதில் எல்லா இடத்துலையுமே கர்த்தருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் காணப்படும். அந்த இடங்கள்ல தான் என்ன எமோஷன் வெளிப்பட்டிருக்கும்? ஆச்சரியப்படுகிறதே வெளிப்பட்டிருக்கும். அப்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆச்சரியப்படுறோம், ரொம்ப பேரின்ப மகிழ்ச்சி அடைகிறோன்னா அது கர்த்தருடைய அற்புதங்களிலையும் அதிசயங்களிலையும் அதிகமாக காணப்படும். வேதம் இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் ஒன்று சொல்லி தருகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நடத்துதலையும் அவருடைய அதிசயங்களை மட்டுமே குறித்து ஆச்சரியப்படு, மற்றபடி எதை குறித்து ஆச்சரியப்படாத. ஏன்? உலகமே உன்னை பகைக்குது. நீ ரொம்ப நல்லவனாக இருக்க, நீ ஒருத்தவங்களுக்கு நல்லதே பண்ணியிருக்க, அவங்க உன்னை பகைக்கிறாங்களோ? ஏண்டா எவ்வளவு நல்லது பண்ணுற, நீ என்னடா என்ன இப்படி பகைக்கிறேன்னு ஆச்சரியப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் ஆச்சரியத்தை எதுக்கு செலவழிக்காத, அனாவசியமான அந்த காரியங்களுக்கு உன் ஆச்சரியமே படாத. எதற்கு ஆச்சரியப்படு? என் தேவனுடைய அதிசயங்களுக்கு ஆச்சரியப்படு, தேவன் செய்கிற அற்புதங்களுக்கு ஆச்சரியப்படு, தேவன் உன்னை நடத்துகளுக்கு ஆச்சரியப்படு, கர்த்தர் உன்னை எப்படி ஒரு பாதையில் கொண்டு போகிறாருன்னு அதை நினச்சி ஆச்சரியப்படு. மற்றபடி இந்த உலகம் உன்னை பார்க்குற பார்வையை குறித்து ஆச்சரியப்படாத. இந்த உலகம் உனக்கு மேன்மையே தந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ணிடும்? தூக்கி கீழே போட்டுரும். தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படாத, கீழே போட்டாலும் ஆச்சரியப்படாத. ஆச்சரியப்படுகிறீன்னா ஒரே ஒரு காரியத்துக்கு ஆச்சரியப்படு, என் தேவன் என்னை எவ்வளவு அதிசயமாக நடத்துகிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் மரணத்துக்குள்ளே போகிறாங்க, எத்தனையோ நாட்டில் பஞ்சம், எவ்வளவோ விலைவாசி ஏறி போயிடுச்சு. இங்கே இருக்கிற நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. 2 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன் தம்பி, 5 ரூபாய்க்கு பால் பாக்கெட் வாங்கியிருக்கேன் தம்பி. நானே வாங்கியிருக்கேன். 1/2 லிட்டர் பாக்கெட் 10 ரூபா, 1/4 லிட்டர் பாக்கெட்டு 5 ரூபா. எங்கள் வீட்டு பக்கத்தில் சின்ன வயசில் பனியனோட போய் நான் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்போ நான் தான் வாங்குகிறேன். 1/2 லிட்டர் பாக்கெட்டும் 37 ரூபா. விலைவாசி ஏறிடுச்சு. ஐயோ, எப்படி விலைவாசி ஏறி இருக்குன்னு ஆச்சரியப்படலைங்க. 37 ரூபாய் ஆனாலும் கர்த்தர் என்ன தினம் பால் வாங்க வச்சுருக்கிறாரு. யாராச்சும் பால் விலை ஏறிடுச்சுன்னு தினம் பால் குடிக்காமல் இருந்தீங்களா? கர்த்தர் வாங்க கிருபை செய்திருக்கிறார், தேவையை சந்திச்சிருக்கிறார். விலைவாசி ஏறிடுச்சுன்னு எனக்கு ஆச்சரியம் கிடையாது, இதையும் என் கர்த்தர் வாங்க வச்சிருக்கிறார். இது 370 ரூபாய் ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? என்னை பால் வாங்க வைப்பார். தினம் நான் பால் வாங்கி குடிப்பேன். விலை ஏறுதேன்னு எனக்கு ஆச்சரியமே கிடையாது. எவ்வளவு மனுஷன் பிசாசு முயற்சி பண்ணுறான், என்னை பட்டினி போடுறதுக்காக என்னென்னவோ ட்ரை பண்ணுறான். ஆனால் கர்த்தர் அதை தாண்டி என்னை சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு தான் என்னுடைய ஆச்சரியம் இருக்க வேண்டும். தக்காளி திடீர்னு 100 ரூபாய் ஆச்சு கிலோ. அன்னைக்கும் தக்காளி வீட்டில் இருந்துச்சு, வீட்டில் தக்காளி இல்லாமல் இல்லை. அது 10 ரூபாய் ஆனாலும் என் வீட்டில் இருக்கும், 100 ரூபாய் ஆனாலும் இருக்கும். ஏன்னா
இதை மனுஷ பலத்தில் நான் வாங்கலை, கர்த்தர் என்னை வாங்க வச்சிருக்கிறார். என் தேவையை சந்திக்கிறவர் அவர் இருக்கும் பொழுது என் ஆச்சரியம் எல்லாமே அவரை பார்த்து தான் இருக்கும். ஆண்டவரே, உங்களால் எப்படி இது முடியுது, என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறீங்களேன்னு நான் அதை குறித்து தான் ஆச்சரியப்படுவேன். ஏன் எமோஷன் நான் ஆச்சரியப்படுறேன்னா அது கர்த்தரை குறித்தே தான் இருக்கும். எத்தனை பேர் கர்த்தரை குறித்து ஆச்சரியப்பட போகிறீங்க? கர்த்தருடைய நடத்துதலை குறித்து ஆச்சரியப்படுங்க. விலைவாசி ஏறிடுச்சேன்னு ஆச்சரியப்படாதீங்க. இந்த ஆட்சி, இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்களேன்னு ஆச்சரியப்படாதீங்க. எப்படிப்பா இத்தனை பிரச்சனை பண்ணானுங்க, இத்தனை கோல்மால் பண்ணாங்க, ஜனங்கள்லாம் கரிச்சு கூட்டிகிட்டு இருந்தாங்க, திரும்பி இவனுக்கு எப்படி வந்து ஆட்சியில் உட்கார்ந்தாங்கன்னு ஆச்சரியப்படாதீங்க. அந்த ஆட்சி நடந்தாலும் அதிலும் நம்மை சமாதானமாய் நடத்துகிற கர்த்தர் இருக்கிறாருன்னு அவருடைய நடத்துதலை குறித்து ஆச்சரியப்படுங்க. கடைசியான எமோஷன், மனுஷனில் காணப்படுகிற ஒரு எமோஷன் கோவம். ரொம்ப முக்கியமான எமோஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். கோவம் வராத மனுஷன் யாராச்சும் இருக்கீங்களா? இத்தனோண்டு குழந்தை கூட என்ன வருது, கையில் இருக்கிறத பிடிங்கிட்டா ஏய் இப்படிந்து குழந்தை, இத்தனோண்டு குழந்தை. யார் சொல்லி கொடுத்தா கோவப்பட? தானாக வந்துருச்சு, ரத்தத்திலே ஊறி இருக்கு அந்த கோபம். குழந்தை முதல் வயசாகி மரண தருவாயில் கூட கோவப்படுறவங்க இருக்காங்க. என்னை இந்த நேரத்தில் கூட அவன் பார்க்க வரலையா, செத்தா கூட என் மூஞ்சில் அவனை முழிக்கூடாதுன்னு சொல்லிடு அப்படின்பாங்க. செத்ததுக்கப்புறம் அவன் மூஞ்சில் முழிச்சா என்ன, முழிக்காட்டி என்ன. ஆனால் அந்த நேரத்துலையும் மரணத்துக்கு நேராக போகிற, ஜீவன் போகிற அந்த தருணத்தில் கூட எந்த எமோஷன் மனுஷன்லேருந்து வெளியே வந்துடும், கோபம் வந்துடும். ஆனால் கிறிஸ்தவர்கள் கோபப்படலாமா? இல்லை இப்படி தான் கோவப்படணும்னு வேதம் சொல்லுகுதான்ட்டு கடைசியாக நம்ம இந்த எமோஷனை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-20. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, வெள்ளி சூனியம், அவைகள் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொள்ளைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படி அந்த முதலானவைகள் அப்படின்னு வசனம் வரும். இதில் வேசித்தனம், காமவிகாரம், விபாச்சாரம்னு சொல்லிட்டு வர அதே பட்டியலில் தான் எதையும் ஆண்டவர் கொண்டு வராரு, கோபத்தையும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இவைகளெல்லாம் என்னவா, மாம்சத்தின் கிரியைகள். அதனால தான் பிறந்த குழந்தைக்கும் மாம்சம் இருக்குது, மரிக்கிற போகிறவங்களுக்கும் மாம்சம் இருக்கிறனால தான் என்ன வெளிப்படுது, கோபம் வெளிப்படுது. இவைகளெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். யோபு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கோபம் நிர்மூடனை கொல்லும். நிர்மூடன் என்றால் என்ன? நிர்மூடன்னா அறிவில்லாதவங்கன்னு அர்த்தம். ஒரு கோபம் வந்து அறிவில்லாதவனை என்ன பண்ணிடுமா, கொன்னுருமா, கொன்றும் அப்படின்னு சொல்லு. கோபம் நிர்மூடனை என்ன பண்ணிடுமா, கொல்லும். இட் கில்ஸ். அப்போ அறிவுள்ளவர்களுக்கும் என்ன வரும்னு அர்த்தம், கோபம் வரும். 3 காரியங்களும் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் இந்த கோபத்தை குறித்து. முதலாவது, நாம் கோபப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, கோபப்படக்கூடாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வசனம் என்ன சொல்லுது, கோபப்படாமல் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். இப்படி கோபம் வருதா உடனே என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணிடணும். அதை அன்றி என்ன படாதீங்க, கோபப்படாதீங்க. இந்த கோபம் வந்து என்ன பண்ணுமா, நிர்மூடனை கொல்லுன்றனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கோபப்படாதீங்க. கோபம் வருதா உடனே கைகளை உயர்த்தி என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த நிலையை மாற்றுங்க, இவங்க அறிவில்லாமல் செய்கிறாங்க, அது ஜீவனுக்கு போகிற வழி.
எப்படி கோபம் வந்துச்சுன்னா அது மனுஷனை கொல்லுமோ, அதுபோல் கோபத்தை அந்த இடத்துல இந்த நிர்மூலம் பண்ணிட்டோன்னா, அந்த இடத்துல எடுத்து போட்டுட்டோன்னா அந்த இடத்துல என்ன உண்டாயிரும்? ஜீவன் உண்டாகும். எப்படி கோபம் மரணத்தை அந்த இடத்துல உண்டாக்குதோ, கோபம் இல்லாத குணம் அந்த இடத்துல என்னத்தை உண்டாக்கும்? ஜீவனை உண்டாக்கும். சரி, இதையும் தாண்டி என்ன வருது? நான் செபிக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் இதையும் தாண்டி என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. வாசித்தோம், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கடைசியாக என்ன போட்டிருந்துச்சு? கோபிக்கிறதுக்கு எப்படி இருங்கன்னா தாமதமாக இருங்கள். இதையும் தாண்டி கோபம் வருது. இப்போ இந்த இடத்துல கோபப்பட்டே ஆகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் யாக்கோபு சொல்லி கொடுக்குறாரு, கொஞ்சம் பொறுமையாக என்ன பண்ணு, கோபப்படு. கோபந்தான் பட போகிற, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்படி கோபப்படு, கொஞ்சம் பொறுமையாக கோபப்படு. யோசி, ஃபஸ்ட்டு நிறுத்தி யோசி, அங்கே என்ன நடந்துச்சு, யார் மேலே தப்பு, உண்மையாகவே அங்கே என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக பாரு. உண்மையாகவே ஒருத்தவங்க மேலே தப்பு இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ணு, கோபப்படு. கோபப்படுறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதம் பண்ணு. கொஞ்சம் அதை என்ன பண்ணு, தள்ளி போடு. உன்னால் கோபப்படாமல் அங்கே இருக்க முடியாது. பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு அதை தீர்க்க முடியுமா? தீர்க்கவே முடியாதா? இந்த பிரச்சனையை எந்த விதமான வேறு எந்த ப்ராப்ளமும் ஆகாமல் நிவர்த்தி செய்ய முடியுமா? கொஞ்சம் நிதானமாக என்ன பண்ணு, நிறுத்தி யோசி. இதை வேறு ஏதாவது விதத்தில் சரி பண்ண முடியுமா? வீட்டில் ஏதோ ஒரு நஷ்டம் ஆகிப்போச்சு, இந்த நஷ்டத்தை சரி பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணு, நிதானமாக யோசி. அதை இல்லை இதுதான் அப்படின்னா அப்புறமா அது மேலே என்னத்தை காட்டு, கோபத்தை காட்டு. அவங்க பண்ண தவிர அவங்களுக்கு கண்டித்து உணர்த்து. அப்புறமா கோபத்தை காட்டு. கோபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தாமதமாக இருக்கணும். சரி, அதுவும் இல்லை, பொறுமன்றதே நமக்குலாம் கிடையாது சார் அப்படின்னு தொட்டோன்னே கோபம் வந்துருச்சு, கண்ணா மின்னான்னு திட்டோம் அப்படின்னா அதுக்கும் வேதம் ஒன்று சொல்லி தருது. சங்கீதம் 4:4, அப்புறம் எபேசியர் 4:20, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். நிறைய இடங்கள்ல கோபம் பிரச்சனை கிடையாது. கோபப்பட்டு என்ன பண்ணுறது, போய் பாவம் பண்ணுறது. வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு காசு எடுத்து நஷ்டப்படுத்தியிருப்பாங்க. கோபத்தில் என்ன நீ மட்டும்தான் நஷ்டப்படுத்துவியா, நானும் நஷ்டப்படுத்துகிறேன் பாரு, என்ன பண்ணுறது, எடுத்து 4 பொருளை உடைக்கிறது. கோபப்படுறது இப்போ பிரச்சனை இல்லை. கோபம் கொண்டாலும் என்ன பண்ணாது இருக்கணும், பாவம் செய்யாது இருக்கணும். நிறைய பேர் மனைவி மேலே கோபப்பட்டு போய் இவங்க வேற தவற செய்கிறது. என் மனைவி தப்பு செய்கிறா, அதனால் நானும் என்ன பண்ணுவேன், தப்பு செய்வேன் அப்படின்றது. நல்லா யோசித்து பாருங்க. கோபத்தில் மனைவியை திருத்தினா கூட பிரச்சனை இல்லை. இவங்க கோவன்ற பேரில் போய் மறுபடியும் இன்னொன்று என்ன பண்ணுறாங்க, பாவத்தோடு பாவத்தை கூட்டுறாங்க. குடும்பத்திற்கு இன்னும் நஷ்டத்தை, இன்னும் சாபத்தை கொண்டு வராங்க. ஏற்கனவே மனைவி பாவம் பண்ணான்றதான் என்னது, கோபம். இப்போ நம்மளும் போய் என்ன பண்ணுறோம், ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவத்தை பண்ணிட்டு வந்தால் வீட்டில் சாபத்தை என்ன பண்ணுறோம், கூட்டுறோம். கோவப்படக்கூடாது. கோவம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணிடணும், ஒதுங்கி போய் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துடணும். அதையும் தாண்டி கோவம் வருதுன்னா கொஞ்சம் நிதானமாக யோசித்து என்ன பண்ணணும், கோவப்படணும். அதையும் தாண்டி கோவம் வந்துருச்சுனாலும் அந்த கோவத்தின் மித்தமாக என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஏன்னா கோவம் தவறல்ல. இயேசு கோவப்பட்டார். அவருடைய வீடு கள்ளர் குகையாக மாற்றப்பட்ட பொழுது தேவன் சவுக்கெடுத்து அடித்தார். அது பரிசுத்தத்தை கொண்டு வந்துச்சு அந்த இடத்துக்கு. அவர் அடிச்சு எல்லாரும் விரட்டினதுக்கு அப்புறம் தேவாலயம் எப்படி ஆயிடுச்சு, பரிசுத்தமாயிடுச்சு. அப்படிப்பட்ட கோபம் இருக்கலாம். ஆனால் நம்மள அநேகருக்கு வர எமோஷன், இந்த கோபம் என்ன பண்ணுதுன்னா கோபத்தோடு கூட எதையும் இழுத்துட்டு வந்துடுது, பாவத்தையும் இழுத்துட்டு வந்துடுது. கோபத்தில் போய் மனைவி அடிக்கிறது, கோபத்தில் போய் பிள்ளைகள் அடிக்கிறது. அந்த பிள்ளை ஒன்றும் பண்ணியிருக்காது, ஏன்பா அம்மாவை அடிக்கிறேன்னு கேட்டிருக்கோம். என்ன கேள்வி கேட்குறேன்னு அதுக்கு ஒரு 4 அடி. இப்போ அது பாவம் இல்லையா? அந்த குழந்தை அழுகும், ஆண்டவர் பார்ப்பார், அந்த கண்ணீரை துருத்தியில் எடுப்பார், ஒன்றை துருவி எடுப்பார். நிறைய வீட்டில் இதான் பிரச்சனை. மனைவி மேலே கோவம் போய் வெளியே காட்டுறது, வெளியே கோவம் வீட்டில் வந்து மனைவி கிட்ட காட்டுறது. இது பாவங்க.
முகாந்திரம் இல்லாமல் கோவப்படுறதே என்னது? பாவம். அதில் ஒரு நியாயம் இருக்கணும். வீட்டில் போய் மனைவியை போட்டு இழுத்தடிக்கிறது ஏன்? வேலைக்கு போன இடத்துல முதலாளி என்ன கேட்டான் தெரியுமா? ஆனால் ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்கல்ல இவங்க. அவன் அடிச்சு என்ன பண்ணிடுவான்? வேலை விட்டு போடா, இனி வேலை கிடையாது, வேற வழி இல்லை. உடனே வந்து என்ன பண்ணுறது? அது கை உயர்த்தி ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்த கர்த்தர் நம்மளை முதலாளி ஆக்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? நம்ம அந்த இடத்துல எப்படி இதை கிறிஸ்துவுக்குள்ளாக ஹேண்டில் பண்ணுறோன்றதான் முக்கியம். ஒரு சின்ன பிள்ளை பாவம் பண்ணுறதை பார்க்குறோமா, கோவப்படணும். அது பரிசுத்தத்தை கொண்டு வரும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை தான் என்ன பண்ணுவார்? அநேகத்தின் மேலே ஆசீர்வாதமாக அதிகாரியாக வைப்பார். நம்முடைய கோபம் எப்படி நம்ம காட்டுறோம்? எங்கே காட்டுறோம்? கோபத்தினால பாவத்தை கூட்டிகிட்டு வரோமா, இல்லை பரிசுத்தத்தை கொண்டு வரோமா? இயேசுவின் கோபம் பரிசுத்தத்தை கொண்டு வந்தது. அது கர்த்தரின் பார்வையில் விலையேற பெற்றது. அதை தேவன் ஆமோதிப்பார், அவரும் கூட சேர்ந்து நிற்பார். இதுவே நம்முடைய கோபம் பாவத்தை கொண்டு வருமானால் கர்த்தர் நமக்கு எதிர்த்து நிற்பார். பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற தேவன். பாவியையோ அவர் நேசிக்கிறாரா, பாவத்தையோ அவர் வெறுக்கிறாரா? கர்த்தர் நம்மளை நிறைய நேரத்தில் வெறுக்கிறாருன்னா நம்முடைய கோபத்தில் பாவம் கலந்துருக்குங்க. இந்த எமோஷன்ஸ், இந்த 10 எமோஷன்ஸ், நம்முடைய நகைப்பு, நம்முடைய அழுகை, நம்முடைய அமைதல், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய கோபம், நம்முடைய ஆச்சரியம், நம்முடைய பெருமை, நம்முடைய பயம், நம்முடைய வெகுளித்தனம், இதிலெல்லாம் நாம் கர்த்தரை வெளிப்படுத்துகிறோமா? ஒரு கிறிஸ்தவனாக நாம் அதில் கிறிஸ்துவை கலந்துருக்கிறோமா? இந்த நாளில் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நம்ம சிரிக்கிற சிரிப்பில் கர்த்தர் இருக்கிறாரா? நம்ம அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறாரா? நமக்குள்ளாக அமைதல் காணப்படுதா? நாம் கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுறோமா, இல்லை மற்ற காரியத்துக்கெல்லாம் பயந்து கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறோமா? பரிசுத்தத்தை கொண்டு வர கோவப்படுகிறோமா, பாவத்தை கொண்டு வர கோவப்படுகிறோமா? நாம் நம்மளும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுகிறோமா, கர்த்தரை மேன்மையாக எண்ணுகிறோமா, இல்லை நம்மை நாமே பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? நமக்குள்ளாக ஒரு இன்னசென்ஸ், ஒரு கபடற்ற ஒரு குணம் இருக்கிறத, ஒரு எமோஷன் இருக்கா? இந்த நாளில் போய் ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த எமோஷன்ஸ் கூட நம்முடைய ஒவ்வொரு முடியில் கூட கர்த்தர் சித்தம் இருக்குன்னா நம்முடைய எமோஷன்ஸ்லேயே கர்த்தருடைய சித்தம் இருக்கணுங்க. நாங்கள் கண்ட இடத்துல நம்ம பல்ல காட்டுறவங்களாக இருக்கக்கூடாது, கண்ட இடத்துல அழுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதிலும் தேவ சித்தம் இருக்கணும். இயேசு அழுகிறாரா, அதில் ஒரு தேவ சித்தம் இருந்துச்சு. இயேசு சிரிக்கிறாரா, அதில் ஒரு தேவ சித்தம் இருந்துச்சு. இயேசு கோபப்படுறாரா, அதில் ஒரு தேவ சித்தம், தேவ நேரம் இருந்துச்சு. இயேசு அமைதலாக இருக்கிறாரா, அதில் ஒரு தேவ சித்தம் இருந்துச்சு. அவரோட மொத்த எமோஷன்ஸ்லையுமே தேவ சித்தம் மாத்திரம்தான் இருந்துச்சு. என் தேவன் இந்த இடத்துல நான் மகிழ்ச்சியாக இருக்க வைத்திருக்கிறார், அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். என் தேவன் இந்த இடத்துல நான் அழ வைத்திருக்கிறார், நான் அழுகிறேன். கெத்செமனே தோட்டத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறாரு. அவர் அங்கே போய் என்ன பண்ணுகிறாரு? வியாகுலப்பட தொடங்கினார். கர்த்தர் அதை அனுமதிச்சிருந்தார். அது அவருடைய சித்தம். இயேசு வியாகுலப்படணுன்ட்டு இயேசு வியாகுலப்பட்டார். அதே தேவன் தான் யாரையும் அனுப்புனது? தூதர்களையும் அனுப்பி என்ன பண்ணார்? தேற்றினார். ஒரு கட்டம் வரைக்கும் தான் அழ வைப்பார் ஆண்டவர். அதான் வசனம் சொல்லுகிறது, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அதை கர்த்தருக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணணும். அழுக கூட கர்த்தருக்குள்ளே இருக்கணும், நகைப்பு கூட கர்த்தருக்குள்ளே இருக்கணும். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்கள் எமோஷன்ஸ் கூட அதில் கூட நாங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமாப்பா. அதில் கூட கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. கர்த்தாவே, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க.